அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வராங்க. நம்ம ஈஸ்வரியோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி செல்வி ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாங்க. அக்கா நான் சொல்றேனே நீ தப்பா எடுத்துக்காத. உன் மாமியார் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கோபி சாரையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதோ திட்டம் போடுறாங்களோன்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா ரொம்ப கடுப்பாயிறாங்க. செல்வி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரமாட்டியா? ஏன் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏதோ போனால் போதும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே இருக்கட்டும்னு பார்த்தா நீ என்னென்னமோ கதை கட்டிக்கிட்டு இருக்க, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவும் கேட்குறாங்க. உடனே செல்வி இல்லைக்கா நான் கேட்குறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. நான் கேட்க வந்ததை முழுசாக கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு. ஒரு வேளை கோபி சார் திரும்ப உன்னோட வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ அவரோட சேர்ந்து இருப்பியாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆளை நினைக்கவே எனக்கு பிடிக்கல, நீ அவரை பற்றி தேவையில்லாமல் பேசாத அப்படின்றாங்க. இல்லை உங்கள் மாமியார் அப்படி தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா தான் எல்லா தப்பு பண்ண மாதிரியும் அவங்க ஏதோ நல்லவங்க மாதிரியும் ஓவராக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு செல்வி, ஒரு வேலை என் மாமியார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன், இதுதான் சாமின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருந்துருவேன் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபி, இனியா, ஈஸ்வரி, செல்லின்னு எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணணும், அதை நீ வெளியில் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, அதனால் ஃபோன்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம கோபி. இதை பார்த்து நம்ம செலினும் இனியாவும் அப்படியே மெய் சிலிர்த்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை. டேடி உண்மையிலே நான் இப்போ ஒரு டவுட் அப்படின்னு இருந்ததுமே நீங்கள் பக்கத்தில் இருந்ததுனால உடனே கிளியர் பண்ணிட்டீங்க. ஒரு வேளை நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எங்களால் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு வரத்துக்கு நான் பர்மிஷன் கேட்கணும், வந்தால் நீங்கள் இருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு தெரியாது, தேவையில்லாத ரிஸ்க் டேடி, நீங்கள் எப்போ போயிடுவீங்களோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணான்னா, அப்படிலாம் ஒன்றும் கோபி இங்கேருந்து போக மாட்டான், நீ கவலைப்படாத, கோபி எப்போவுமே இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா கிட்ட. இதை கேட்டு நம்ம கோபியும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு. ஏன்னா கோபியோட மைண்ட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ராதிகா இங்கே போன விஷயத்த நம்ம கோபி கிட்ட மறைக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.